இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி வர ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் கொடுத்துக்கிறோம், ஹேஷ்டேக் இன்க்ளூட் stdio.hன்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் சூட்டுங்கிற ஒரு இதை நம்ம கேரக்டரில் வாங்குகிறோம். அதை வந்து 3ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அசைன் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஸ்பூட்டுன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கேஸ் 1, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸில் பிரிண்ட் ஆஃப் டைமண்ட்னு கொடுத்துக்கிறோம். அப்புறம் செகண்ட் கேஸில் பிரிண்ட் ஆஃப் ஸ்பேடுன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டில் வந்து ஹார்ட்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லூப்பை முடிச்சுட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ தாட் 1 வேர்சஸ் சூட் அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை முடிச்சிடுறோம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு என்ன வரணும்னா, இப்போ நான் வந்து கேரக்டர் சூட் வந்து ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 3ன்னு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு கேஸ் 1மே இல்லை, கேஸ் 2மே இல்லை. அப்போ இது வந்து டிஃபால்ட் கேஸ்க்கு போய் எனக்கு அவுட்புட் வந்து ஹார்ட் அப்படின்னு வந்து ஐ தாட் 1 வேர்சஸ் சூட் அப்படின்னு வரும். இதே இது நான் இங்கே சூட்டை வந்து கேரக்டர் சூட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 3மே பிரிண்ட் ஆகும். டைமண்ட், ஸ்பேடு, ஹார்ட்னு 3மே பிரிண்ட் ஆகும். ஏன் 3மே பிரிண்ட் ஆகுதுன்னா, நான் வந்து ஒவ்வொரு கேஸ் முடியும் போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணல. ஸோ அதனால எனக்கு வந்து 3மே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து 1ன்னு கொடுத்து ரன் கொடுத்துருக்கேன். டைமண்ட், ஸ்பேடு, ஹார்ட் 3மே எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே நான் 2ன்னு கொடுத்துருந்தேன்னா ஸ்பேடு, ஹார்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 1 வந்து நெக்லெக்ட் ஆயிரும். ஸ்பேடும் ஹார்ட்டு அது போக அந்த நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ.